அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவன் தான். அவ்வாறு தவறு செய்து விட்டோம் என்ற அந்த உணர்வு எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வந்து அதற்காக ஒரு மனுஷன் எப்பொழுது வருந்துகிறானோ அப்பொழுதே அவன் பாவ மன்னிப்பினுடைய அந்த வாசலுக்கு வந்து விட்டான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க. அந்நதுமு தௌபத்துன். தான் செய்துவிட்ட அந்த பாவத்துக்காக ஒரு மனுஷன் வருந்துவதை பாவம் மன்னிப்பாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி தருவாங்க. நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சுனன் அபூதாவுதுல இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். மாமின் ஆபுதீன், எந்த ஒரு மனுஷன் யுதுனிபு தன்பன், ஒரு பாவத்தை செஞ்சிட்டான். அந்த பாவத்தை செஞ்சதோட அதற்காக வேண்டி அவன் மனம் உருகி வருந்துகிறான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோணுகிறது, தொழுது துவா செய்வோம் என்ற எண்ணம். உடனே ஃபையோஹசின்னு துகுற அழகான முறையில் ஒரு செஞ்சு சும்மையு சொல்லி ரகாத்தைனி 2 ரகாத்துகள் அல்லாஹுக்காக வேண்டி தொழுதுகிறான். தொழுது முடித்ததோடு தான் செய்துவிட்ட அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறான், இஸ்திக்ஃபார் தேடுகிறான். இப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சூரத்துல் ஆல இம்ரான் 135வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லதீன, சில நபர்கள் இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், ஒரு பாவத்தை அவர்கள் செய்து விட்டாலோ அல்லது அவ்தலமு அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே அவர்கள் அநீதம் இழைத்து விட்டார். ஸக்கருல்லா, அந்த நேரத்தில் இறைவன் அவர்கள் நினைவு கூர்ந்து ஃபஸ்தஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் செய்துவிட்ட அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடம் அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள். வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் யார் என்ற ஒரு கேள்வியை இந்த வசனத்தில் இறைவன் சொல்லிவிட்டு வலம் யுஸிர்ரு அலாமா ஃபஅலு, அவர்கள் எந்த பாவத்தை செய்கிறார்களோ அதிலே தொடர்ந்து ஈடுபட்டாத காலமெல்லாம், அதே பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காத காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த மனுஷனை மன்னித்து விடுகிறான் என்றான் படைத்த ரப்புல் ஆலமீன். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல ஓதி காட்டினாங்க. அன்பானவர்களை, ரமலானில் இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட நிறைய பாவ மன்னிப்பு தேடுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான்.